தல அஜித்குமார் அவர்கள் நடிக்கிற குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சி அப்டேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தல ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா அமைஞ்சிருக்கு இந்த டைட்டில் ரிவீலிங் போஸ்டர். அண்ட் விடாமுயற்சின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போஸ்டரும் வரல. அப்பப்போ ஷூட்டிங்ல நடிக்கிறவங்க கூட எடுக்கிற ஸ்டில்ஸ் எல்லாம் தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். இவர் இதுக்கு முன்னாடி வீரம் தல கூட பண்ணியிருக்காரு. அண்ட் படங்கள்ல பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படின்னு ஒரு பயங்கரமான படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அந்த படம் பயங்கரமான ஹிட். அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஏ அப்படின்னு ஒரு காவியத்தை எடுத்து கவுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பகீரா எடுத்தாரு, அதுவும் பிளாப். இப்ப ரீசெண்டா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தின் மூலமா பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தாரு. இவர் என்னதான் இதுக்கு முன்னாடி ஹிட் படம் கொடுத்திருந்தாலும் ஒரு அஜித் ஃபேனா எனக்கு பயமா தான் இருக்கு. குட் பேட் அக்லி இவர் 3 லைன்ல டைட்டில் வச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் 3 பேர் வச்ச டைட்டில இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. அந்த படத்தோட நிலைமை என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நல்லா எடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ஆள் நானா இருப்பேன்.